ஜப்பான். இந்த பேரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது எல்லாமே டெக்னாலஜி, டிசிப்ளின், அப்புறம் அவங்களோட அசுரவ வளர்ச்சி தான். ஆனால் இன்னைக்கு அதே ஜப்பான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார புதைக்குழியில் சிக்கியிருக்குன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. பட் அதுதான் உண்மை. ஜப்பானோட நாணயமான யென் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுவும் ஜப்பானோட நிலைமை எப்படி மோசமாக போயிருக்குன்னா, அமெரிக்கா ஜப்பானுக்கு இறங்கி போனால் மட்டும்தான் ஜப்பான் தப்பிக்க முடியும் என்ற மாதிரி இப்போ ஜப்பானோட நிலைமை ரொம்ப மோசமாக மாறியிருக்கு. ஜப்பானுக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? இதனால் உலக நாடுகளுக்கு என்ன ஆபத்து? குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளை இது எப்படி பாதிக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானோட முதல் பிரச்சனையே அவங்களோட ஜியோ பொலிட்டிக்ஸ். ஜப்பானோட தீவு நாடு, அவங்க கிட்ட இயக்க வளங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. தங்களோட எனர்ஜி தேவைக்காண்டி 90% மேல மெத்த நாடுகளை நம்பித்தான் ஜப்பான் இருக்காங்க. இப்ப நடக்கிற அமெரிக்கா ஈரான் பதட்டத்தினால கச்சா எண்ணெயினுடைய விலை தாறுமாறா உயர்ந்துடுச்சு. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம பேப்பர்ல பார்க்குற ஆயில் விலை கம்மியா இருக்கலாம். இரண்டு ட்ரம்ப் அவர்கள் மாற்றி ட்வீட்டை போட்டு ஆயில் விலையை மார்க்கெட்டில் கம்மியாக வச்சிருப்பதுக்காண்டி நிறைய கேமையும் ப்ளே பண்ணி கொண்டு இருக்கார். ஆனால் ஜப்பான் மாதிரியான நாடுகள் நேரடியாக வாங்குற ஸ்பாட் ப்ரைஸ் ஒரு பீப்பாய்க்கு, அதாவது ஒரு பேரலுக்கு $130 தாண்டி நிற்குது. ஏனென்றால் அதுதான் உண்மையான ப்ரைஸ். ட்ரம்ப் அவர்கள் மார்க்கெட்டை மேனிப்புலேஷன் பண்ணி ப்ரைஸை குறைச்சி காட்டுறார். ஆனால் உண்மையான ப்ரைஸ், அதனை நீங்கள் பிசிக்கலாக ஒரு பேரல் கச்சானியை வாங்க போகும்போது தான் அதில் உண்மையான ப்ரைஸ் தெரிய வரும். அப்படித்தான் இப்போ ஜப்பான் நேரடியாக கச்சானியை வாங்குறபடியால் ஒரு பேரல் கச்சானியினுடைய விலை $130 தாண்டி போய் நிற்குது. ஒரு பக்கம் எண்ணெயோட விலை ஏறுது, இன்னும் ஒரு பக்கம் ஜப்பானோட நாணய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதனால ஜப்பான் இப்ப டபுள் அட்டாக்ல திணறிக்கொண்டு இருக்கு. இப்ப ஜப்பானிய யென்னுடைய மதிப்பு டாலரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 160 தொட்டுடுச்சு. இது 34 வருஷம் இல்லாத ஒரு மோசமான சரிவுன்னு சொல்லப்படுது. இதனால ஜப்பானுக்கு என்ன நஷ்டம்னு கேட்டீங்கன்னா, அவங்க இறக்குமதி செய்கிற எல்லா பொருட்களுக்கும் இப்ப பல மடங்கு அதிகமா பணம் கட்ட வேண்டி இருக்கும். ப்ரோ மெட்டீரியலோட விலையானது அதிகமா மாறினா ஜப்பான் உற்பத்தி பண்ற காரோ அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களோட விலையும் ஏற ஆரம்பிக்கும். இப்படி ஏறும்போது உலக மார்க்கெட்டில் மெத்த நாடுகளோட ஜப்பானால போட்டி போட முடியாது. இதனால தான் ஜப்பானோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்ப அமெரிக்காவோட ஸ்காட் பெசன்ட் அவர்களோட அவசரமா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கார். ஜப்பான் கிட்ட இப்போ ஒரு முக்கியமான ஆயுதம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா அது அமெரிக்காவோட அரசு பத்திரங்கள், அதாவது அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் என்று சொல்ல முடியும். கிட்டத்தட்ட $2 டிரில்லியன் அளவுக்கு கைவசம் ஜப்பான் கிட்ட இருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு ஜப்பான் கொடுத்த கடன் தான் அது. இப்ப ஜப்பான் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டு நாணயத்தை காப்பாற்ற நாங்க இப்ப இந்த பத்திரங்களை விற்க போறோம்னு மிரட்டுறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை ஜப்பான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே அமெரிக்காவோட பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பியை உடைக்கக்கூடியவ. இதனாலதான் அமெரிக்கா இதுல ரொம்ப கவனமா காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதன்படி அமெரிக்கா என்ன நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக தெளிவாக பார்ப்போம். முதலாவது ஜப்பானுக்கான பச்சை கொடியை காட்டுறது. ஜப்பான் தன்னோட கையில வச்சிருக்கிற அமெரிக்காவோட அரசு பத்திரங்களை விற்பதற்கான அனுமதியை அமெரிக்கா கொடுக்கிறார்கள். சாதாரணமா ஒரு நாடு அமெரிக்க பத்திரங்களை மொத்தமா விற்றா அமெரிக்க டாலரோட மதிப்பானது அங்க பாதிக்கப்படும். ஆனா ஜப்பான் அந்த பணத்தை கொண்டு மீண்டும் யென் நாணயத்தை வாங்குறதுனால சந்தையில பெரிய ஒரு மாற்றம் உருவாகாமல் இருக்க அமெரிக்க கருவூல செயலாளராக இருக்கிற ஸ்காட் பெசன்ட் அவர்கள் இதற்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அனுமதியை வழங்குகிறார். இரண்டாவது, அமெரிக்கா வட்டி விகித மேலாண்மையை செய்வார்கள். ஜப்பான் தன்னோட பத்திரங்கள் விற்கும் போது சந்தையில டாலர் புழக்கம் அதிகமாக மாறும். இதை சமாளிக்க அமெரிக்கா ஏற்கனவே $15 பில்லியன் மதிப்பிலான கடன் பத்திரங்களை சந்தையில இருந்து திரும்ப வாங்கி இருக்கிறார்கள். இதனை டெப் பேய் பேக் என்று சொல்வார்கள். இதன் மூலம் வட்டி விகிதங்கள் அளவுக்கு அதிகமாக உயராமல் அமெரிக்கா பார்த்துக் கொள்கிறது. மூன்றாவது, அமெரிக்கா ஈரான் விவகாரத்தில் சமரசம் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்பர்கள் இப்ப எப்படியாவது இந்த போரை முடிப்பதற்காண்டி ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தணும்ன்றதுக்காண்டி நடவடிக்கையில் ஈடுபடுறார். ஈரான் மீதான தடைகளை சற்று தளர்த்தி அல்லது போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து கச்சா எண்ணெயினுடைய விலையை குறைக்க அமெரிக்கா முயற்சி பண்ணுவார்கள். எண்ணெயோட விலை குறைந்தால் மட்டும்தான் ஜப்பான் டாலரை தேடி ஓடுவது குறையும். இது மறைமுகமா அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு நல்லது. நான்காவது, அமெரிக்கா என்ன செய்வார்கள் என்றால் ஜப்பானை வட்டி உயர்த்த விடாமல் தடுப்பார்கள். ஜப்பான் தன்னோட வட்டி விகிதத்தை உயர்த்தினால் அமெரிக்காவில் முதலீடு செய்துள்ள ஜப்பானிய முதலீட்டாளர்கள் அனைவருமே பணத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு ஜப்பானுக்கு ஓடி விடுவார்கள். இதனை கேரி ட்ரேட் அன்விண்ட் என்று சொல்வார்கள். இது நடந்தால் அமெரிக்க பங்கு சந்தை மற்றும் பாண்ட் மார்க்கெட் ஆனது மொத்தமாக சரிஞ்சிடும். இதை தவிர்க்க
நாங்க உங்களுக்கு உதவுகிறோம், நீங்க வட்டி வீதத்தை இப்போதைக்கு உயர்த்தாதீங்கன்னு அமெரிக்கா ஜப்பானை வழிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவார்கள். ஆகவே இப்படியான நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையில ஜப்பானை சமாதானப்படுத்த பார்ப்பார்கள். அண்ட் ஜப்பானை சமாதானப்படுத்தி ஜப்பானோட பொருளாதாரத்தை ஸ்டேபிள் ஆக்கி அமெரிக்காவோட பொருளாதாரத்தை பாதுகாக்க அமெரிக்கா ட்ரை பண்ணுவார்கள். சரி, இப்படி நிலைமை மோசமா இருக்கிறப்போ ஜப்பான் திடீரென தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு $10 பில்லியன் உதவி அறிவிச்சிருக்காங்க. அதாவது உதவியை செய்ய போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஏனென்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஜப்பானோட பெரிய பெரிய கம்பெனிகளோட தொழிற்சாலைகள் எல்லாமே வியட்நாம், தாய்லாந்து மாதிரியான நாடுகள்ல தான் இருக்கு. அங்க எண்ணெய் தட்டுப்பாடு வந்தா ஜப்பானுக்கு வர்ற சப்ளை செயின் அப்படியே ஆட்டம் கண்டடும், கட் ஆயிடும். உதாரணத்துக்கு ஜப்பானோட புகழ்பெற்ற டோட்டோ டாய்லெட் கம்பெனி ஒரு சின்ன கெமிக்கல் தட்டுப்பாட்டால உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட ஜப்பானை முடக்கிடும் என்றதால தான் அந்த நாடுகளை காப்பாத்துறது மூலமா தங்களை ஜப்பான் காப்பாத்திக்க ட்ரை பண்ணுகிறாங்க. இப்ப இந்த கதையில மூணாவது ஒருத்தன் உள்ள வரான். நீங்க எதிர்பார்த்தது சரிதான், சீனா தான் உள்ள வருது. ஜப்பானும் அமெரிக்கா மெல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறத சீனா ரொம்ப கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா ஜப்பானுக்கு வர்ற கஷ்டம் சீனாக்கு ஒரு வகையில லாபம் தான். ஏனண்டா ஜப்பான் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல சீனா தன்னோட எரிபொருள் ஏற்றுமதிய ஃபியூல் எக்ஸ்போர்ட்டை திடீரென தடையை போட்டு முடக்கிட்டார்கள். எங்க நாட்டு தொழிற்சாலைகளுக்கு எண்ணெய் பத்தாது, நாங்க யாருக்கும் எண்ணெய் கொடுக்க மாட்டோம் என்று சீனா தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. இதனால ஜப்பான் இன்னுமே பெரிய ஒரு நெருக்கடியில சிக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜப்பான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு உதவி செய்ய போறதா நாங்க பார்த்தோம். ஆனா அங்கே ஏற்கனவே சீனா ஒரு பெரிய ஒரு ஆளா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஜப்பான் பலவீனமாகிற ஒவ்வொரு நிமிஷம் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு சீனா ரெடியாக இருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ஜப்பான் அடி வாங்குறதை சீனா வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆசியாவோட ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் தன் கைக்குள்ள கொண்டு வர சீனா காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஜப்பான் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவையே விலைக்கு வாங்குவாங்கன்னு பேசப்பட்ட ஒரு நாடு. ஆனால் இன்னைக்கு அதே அமெரிக்கா கிட்ட ஒரு சின்ன எஸ்ஸுக்காண்டி ஜப்பான் காத்துக்கிட்டு நிற்குது. இது ஜப்பானுக்கு மட்டும் இல்லை, அதாவது ஜப்பானுக்கு மட்டும் கிடைச்ச பாடம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. நாம இவ்வளவு நேரம் பேசின இந்த பொருளாதார போர்ல யார் ஜெயிக்க போறாங்க என்பதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது, ஜப்பான் இப்போ ஒரு கத்தியின் நுனியில நிற்கிறார்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா கொடுக்க போற அனுமதி, இன்னும் ஒரு பக்கம் சீனா விதிச்சிருக்கிற வேலை, நடுவுல ஈரான் போரோட புகழ்ச்சி. இந்த 160ங்கிற நம்பர் வெறும் கரன்சி ட்ரேட் மட்டும் இல்ல, இது ஜப்பானோட தலைவிதியை தீர்மானிக்க போற ஒரு டைம் பாம். இது வடிச்சா ஜப்பான் மட்டும் இல்ல, உங்க கையில இருக்கிற பொருள்ல இருந்து நீங்க முதலீடு செஞ்சிருக்கிற ஷேர் மார்க்கெட் வரைக்கும் எல்லாமே அதிர ஆரம்பிக்கும். ஜப்பான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருமா, இல்ல பிரிட்டிஷ் பேரரசு மாதிரி ஜப்பானும் ஒரு மெதுவான வீழ்ச்சியை நோக்கி போகுதா? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு என்ன தோணுது என்பதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.